என்னைக்காவது நேரமாக போகணுன்னு நினைக்கிறியா சொல்லு. காய் ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக காயாக இருக்குதுங்க. நிறைய சடை பிடிச்சதுனாலயே என்னவோ தெரியல. இப்போ உருண்டைகளை போட்டுடலாம். நல்லா கொதிக்குது. கொஞ்ச நேரம் உருண்டை குழம்புல இப்போ வினிஷா பொண்ணு நல்ல தண்ணி குடித்தம் நடத்துகிறா இல்லையா, சூப்பராக சமையல் செய்கிறா. இது வந்து சொரக்காய். இந்த செடி வந்து சொரக்காய். இதுக்கும் ஒரு பந்தல் போட்டு விட்டாச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். என்னைக்காவது நேரமாக போகணுன்னு நினைக்கிறியா சொல்லு. அவசரமாக ஓடுறது தான் வேலை. ஏண்டா அப்போ தான் ஜாலியாக இருக்குமா? உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி தான் ஆச்சு. ரன்னிங்கு சேசிங்குன்னு ஓடு ஓடு ஓடு. விகாஸ் பாய். சரி நான் சாத்திக்கிறேன். நீ போ. அவங்க எது கூட்டிகிட்டு போகிறாங்களா என்னவோ தெரியலையே. இன்றைக்கி காலையிலே நம்ம தோட்டத்தை பார்க்குறதுக்கு வந்தாச்சுங்க. ஏன்னாக்கா கொஞ்சம் லேட் ஆகிட்டாக்கா அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே முடியல என்னால். எல்லாம் ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்களா, முடியவே மாட்டேங்குது. இன்றைக்கி நான் என்னென்ன வந்து ஆடி மாதம் போட்டேன், அதெல்லாம் என்னென்ன செடி வந்திருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து சொரக்காய். இந்த செடி வந்து சொரக்காய். இதுக்கும் ஒரு பந்தல் போட்டு விட்டாச்சு. அடுத்து வந்து அது வந்து அவரைக்காய். ஒரு 2 வகையான அவரைக்காய் தான் போட்டேன். ஒன்றும் பெருசாலாம் அவரைக்காய்லாம் போடலிங்க. இது வந்து ஒரு அவரைக்காய். இது ஆட்டுக்கொம்பு அவரைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம். அந்த அவரைக்காய் போட்டிருக்கேன். இந்த செவுத்து ஓரம் ஃபுல்லாக வந்து வெண்டைக்காய் நட்டு வச்சுருக்கேன். யானை தந்த வெண்டம். அதுக்கப்புறம் நார்மலாக பொரியல் பண்ணுறோம் இல்லைங்களா, கடையில் விற்கிற பொரியல், பச்சை வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காய் போட்டிருக்கேன். இது செவுத்து ஓரத்தில் ஊனி விட்டேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம கொடி எலுமிச்சை பார்த்திங்களா, நேற்றுக்கு நிறையா ஒரு பக்கெட் நிறைய காய் பறிச்சுட்டு வந்தார். நிறைய காய் வச்சுருக்கு. இந்த மழை ஈரத்துக்கு பதியம் போட்டோம் இல்லைங்களா, அந்த பதியத்தை நோண்டி எங்கேயாவது நட்டு விட்டுறலான்ட்டு இருக்கேன். ஒரு காய் ஒன்று 5 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. பரவாயில்ல இல்லைங்களா? அதனால் அது எங்கேயாவது ஒரு கொஞ்சம் பதியம் போட்டு வைக்கிறேன். இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நல்லா பெரிய காயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என் கொழுந்தினார் ஒரு எலுமிச்சை காய் வாங்கி கொடுத்தான். அதை விதை போட்டு முளைக்க வச்சேன். அது இப்போ இவ்வளோ பெருசு இருக்குது. அங்கே இருக்கிற செடி பாருங்கள், நல்லா எவ்வளோ பெருசு வந்துருச்சு. ஒரு ஆள் உயரத்துக்கே வந்துருச்சு அந்த எலுமிச்சை செடி. நல்லா இவ்வளோ பெருசு இருந்துச்சுங்க காய். நல்லா இவ்வளோ பெரிய காயாக இருந்துச்சு, ஜூஸ் காயாட்டம். அதுதான் அங்கே வச்சுருக்கேன். அதில் ஒரு 5 செடி நட்டு வச்சேன். 5மே நல்லா பொழைச்சிச்சு. ஒன்று கொஞ்சம் முன்ன வளர்ந்து வந்துட்டுருக்கு. நல்லாயிருக்கு. அவ்வளோதான். இன்னும் அங்கே ஒரு அவரை செடி, பட்டாணி அவரை அங்கே ஒன்று போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. அப்புறம் கரை ஓரம் ஃபுல்லாகவே மற்ற செடிங்க தான் நட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் செடிங்களை நட்டு வைக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம். இது வந்து நம்ம கரிபலா. இது வந்து கரிபலா. மழை ஈரத்துக்கு தான் பிடுங்கி வச்சோம். நம்ம வீட்டை ஒட்டியா அதுவாக தானாக முளைச்சி வந்துருச்சு. அதனால் ஏன் வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு பிடுங்கி கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கோம். ஒரு 3 செடி நட்டு வச்சுருக்காரு. பார்க்கலாம் எது எது பொழைச்சி வருதுன்னு பாருங்கள். 3 தென்னை மரத்துக்கு இடையிலையும் நட்டு வச்சுருக்காரு. மழை ஈரத்துக்கு வந்துருங்கன்னு அப்படின்னு. பார்க்கலாம் இதில் எது பொழைச்சி வருது அப்படிங்கிறத. சரிங்களா? ஓகே. நான் இப்படியே வீட்டை சுற்றி அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். காட்டை சுற்றிட்டே காட்டையும் பார்த்த மாதிரி இருக்கும் நமக்கு. அப்போ தான் எது எது என்னென்ன வேலைகள் இருக்குங்கிறத பார்த்துட்டு போக முடியும். சரிங்களா? நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டையும் பார்த்துட்டு அப்படியே சுற்றி போயிடலாம். கொஞ்சம் தேங்காய் திருவி கொடுத்துருக்கான். இன்னைக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து இந்த ஹோட்டல்கள்லாம் போனாக்கா இங்கே வச்சு கொடுக்குறாங்களா, அது மாதிரி இஞ்சி பூண்டு போட்டு கறி மசாலா போட்டு அது மாதிரி வணக்கலாம் அப்படின்னு சொல்லி வணக்கியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு என்ன அப்படின்னாக்கா உருண்டை குழம்பு. உருண்டைகளை வேக வைத்து விட்டேன். இதுக்கு மேலே வந்து உருண்டையை எடுத்துட்டு குழம்பு வச்சு அதுக்கப்புறம் உருண்டையை போடணும். இதை எடுத்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டை குழம்பு தாளிச்சிடலாம். எங்கே பாத்திரம் வானல் எங்கே வச்சுக்கிறேன், கழுவி வச்சிட்டியா? எப்பவுமே இந்த மாதிரி புளிக்குழம்புலாம் வைக்கிறதா இருந்தால் நல்லா மண் சட்டி இல்லாட்டினா கல் சட்டி இந்த மாதிரி சட்டிங்களில் வைக்கிங்க. அதுதான் சூப்பராக இருக்கும். ஓகே. எனக்கு திருச்சியில் போய் மண் சட்டி சமையல்னு சொல்லி உருண்டை குழம்பு சாப்பிடுவேன். அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. உருண்டை குழம்பு பண்ணுவீங்க. அடடட அவ்வளோ இதாக இருந்துச்சு போங்க.
நார்மலாக சும்மா சிம்பிளாக உருண்டை குழம்பு வச்சா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் சட்னி மீதம் ஆயிடுச்சுங்க, நம்ம தேங்காய் சட்னி. அதையும் சேர்த்து குழம்புலேயே ஊற்றி உருண்டை குழம்பு வச்சிட போகிறேன். எப்போவுமே காலைல வைக்கிற குழம்பா இருக்கட்டும், சட்னியாக இருக்கட்டும், எதையுமே வேஸ்ட்டு பண்ணாமல் அதை வந்து ஒரு குழம்பா நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. எப்படி? ஏன்னா இப்போலாம் தேங்காய் வந்து ஒரு தேங்காய் 50 ரூபாய்க்கு விற்குதுங்கிறாங்க, அதனால சொல்கிறேன் நான். ஓகே, நல்லா கல் காயிட்டும், சட்டி காயிட்டும். கொஞ்சம் வெந்தயம் போடணும். புளிக்குழம்பு அப்படின்னாலே வெந்தயம் தான் போடணும். நல்லெண்ணெய் ஊற்றணும், அதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம் போட்டு, பூண்டு சின்ன வெங்காயம் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் ஊற்றி அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதாங்க. பேசிக் இவ்வளோதான். அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் ஊற்றிடணும். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டை வேக வச்ச உருண்டையை போட்டோமா தீர்ந்து போச்சு குழம்போட வேலை. ஈஸியாக செய்கிற வேலை அந்த குழம்பு. சரிங்களா? இப்போ நம்ம செஞ்சிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் நிறக்க வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடணும். நல்லா அது வதங்கினா மட்டும்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் அந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். கட் பண்ணிக்கோ. தேங்காயை அரைச்சிட்டேன் பாருங்கள். அந்த சட்னி கூடயே கொஞ்சமாக தேங்காயை மட்டும் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். போதும், இதே போதும். இதுக்கப்புறமேட்டு நம்ம வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி, இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம். இந்த குழம்பு வந்து மெயினாக வினிஷாக்கு ஆகுது. சரிங்களா? ஏன்னா இப்போ வினிஷா பொண்ணு நல்ல தனி குடித்தம் நடத்துகிறா இல்லையா, சூப்பராக சமையல் செய்கிறா, சூப்பராக எல்லாமே பார்த்துக்கிறா. ஒரு நாள் கூட இங்கே வந்து 10 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சது இல்லைங்க. ஆனால் அங்கே வந்து 6 மணிக்கு எழுந்திரிச்சிக்கிறா. காலைல டிஃபன் செஞ்சு வீட்டுக்காரை வந்து டிஃபன் செஞ்சு கொடுத்து லஞ்சு கட்டி கொடுத்து அனுப்பிச்சி விட்றா. எப்படிங்க பிள்ளைங்க என்னென்ன வேலைத்தனம் பண்ணுது பாருங்க நம்மக்கிட்ட. அப்புறம் நாளே என்கிட்ட வந்து வீடியோ கால் பண்ணி என்னென்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு, குழம்பு வந்து நைட்டு வைக்கிற குழம்பு கேட்டு தெரிஞ்சுக்குவா. லைவாக அப்படியே வீடியோ கால் போக போகவே குழம்பு வச்சுருவா. அதுக்கப்புறம் சாயந்தரம் அவங்க வீட்டுக்கார் வரத்துக்குள்ளாரே என்கிட்ட கேட்டு குழம்பு வச்சு முடிச்சிருவா. அவர் 6 மணிக்கு வராருன்னா அதுக்கு முன்னாடியே குழம்பு வச்சுருவா. சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சிடுறா. எல்லாமே நடக்குதுங்க. ஒரே ட்ரிப் தான் நான் இட்லி மாவு ஆட்டுறதுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த ட்ரிப்பில் அவளே இட்லி மாவு ஆட்டி வச்சுட்டா. கேட்டதுக்கு மாவு ஆட்டி வச்சுட்டோமா அப்படிங்கிறா. காலைல இட்லி சுட்டு தக்காளி சாம்பார் வச்சுட்டா. பரவாயில்ல, எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. எதுவுமே நம்ம வீட்டில் செய்யாட்டினாலும் அங்கே போய் ப்ராப்பராக செஞ்சுக்கிறா இல்லை, அது போதுங்க நமக்கு. அதுதானே வேணும் நமக்கு. மிளகாய்த்தூள்லாம் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்குங்க. ஒரு ட்ரிப்பு எண்ணெயில் ஒரு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் புளிக்கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். ஓகேவா? இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த புளி வந்து கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நல்லா கொதி வரட்டும். அரைச்ச தேங்காயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் ஊற்றணும்னாக்கா வேலை முடிஞ்சிடும் நமக்கு. உருண்டையில் என்னென்ன போட்டோம்னாக்கா துவரம்பருப்பு 1 டம்ளரு, கடலப்பருப்பு 1 டம்ளரு ஊற வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் ஊறினுச்சுன்னா போதுங்க. அது கூட வந்து இது பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுக்கிட்டேன். ஒரு 4 வரமிளகாய், கருவேப்பிலை, உப்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி இப்போ அது உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கிட்டேன். சரிங்களா? அவ்வளோதான். ஏன்னா இப்போ எங்கள் பொண்ணு மாதிரி புதுசாக சமைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. அதுக்கு தான் அவள் வந்து இந்த மாதிரி குழம்புலாம் நீ வச்சு வீடியோ போடுமா, நான் வந்து பார்த்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கு தான் அவளுக்காகவே இந்த உருண்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம செட்டிநாடு சைடில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த குழம்புல எங்கள் அம்மா வச்சுட்டாங்கன்னா குண்டா காலி ஆயிரும். குண்டால் போட்டு நாங்கள் சோறு போட்டு பிணைச்சிருப்போம். அது மாதிரி இப்போ என் பையன் அது மாதிரி செய்கிறோம். அதனால தான் நீங்கள் இதில் வந்து சுண்டக்காய் இருக்குது இல்லைங்களா, பச்சை சுண்டக்காய், அதை வந்து நல்லா அரிஞ்சு விட்டு தட்டி விட்டு வானலில் வதக்கிட்டு மிக்சியில் குறைன்னு அரைச்சி இது கூட சேர்த்து கடலப்பருப்பு கூடயே சேர்த்து உருண்டை பிடிச்சி சுண்டக்காய் உருண்டை குழம்பு வைக்கலாம், வாழைப்பூ உருண்டை குழம்பு வைக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் உருண்டை குழம்பு வைக்கலாம். முருங்கைத்தலை இருக்கு இல்லைங்களா, அந்த முருங்கைத்தலை நிறையா சேர்த்தி முருங்கைத்தலையை வந்து இது கூட போட்டு முருங்கைத்தலை உருண்டை குழம்பு வைக்கலாம். இது மாதிரி நம்ம சாப்பிடாத பொருட்கள் எது எது பிள்ளைங்க வேண்டான்னு சொல்லுறாங்களோ அது எல்லாத்தையும் இந்த உருண்டைகளை போட்டு சேர்த்து விட்டு சாப்பிட வச்சிடலாம். தெரியாதுல்ல எங்களுக்கு, அது மாதிரி. சரிங்களா? இப்போ வந்து குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு கொதி வந்தோடனே தேங்காய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுடலாம். ஓகே, டன். நல்லா புளி கொதிக்குது பாருங்க. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா ஒரு 3 உருண்டையை வந்து வேக வைக்காமல் அப்படியே பாருங்கள் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 3 உருண்டை அப்படியே. இதை வந்து தண்ணி ஊற்றி கலக்கிட்டேன். பருப்பு உருண்டை தான், அதையும் நம்ம இது கூட சேர்த்திடலாம். அப்போ தான் குழம்பு வந்து கெட்டித்தன்மை வரும், குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸுங்க. இதெல்லாம் கொஞ்சம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரத்துக்கான ஐடியா இதெல்லாம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நீங்கள் குழம்பு நல்லா பார்த்துட்டு கொதி வரட்டும் நல்லா. இதில் வந்து உப்பு காரம் பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன போட போகிறோம்னாக்கா இது மட்டும்தான் போட போகிறோம். நாட்டு சக்கரை இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போடுவோம். ஏன்னா புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் இருந்தால் தான் அந்த குழம்பு டேஸ்ட்டை கொடுக்குங்கிறதுனால கடைசியாக நம்ம நாட்டு சக்கரை போடுவோம். வேறு எதுவும் போட மாட்டோம். அது நல்லா கொதி வரட்டும். கடைசியாக உருண்டை போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ உருண்டைகளை போட்டுடலாம். நல்லா கொதிக்குது. கொஞ்ச நேரம் உருண்டை குழம்புல கொதிச்சாதான் அதனுடைய டேஸ்ட் எல்லாமே இதில் ஏறும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சுங்க, காரமும் போட்டுக்கிட்டேன். புளி தூக்கலாக இருக்கணும், அப்புறம் நல்லாயிருக்கும். இந்த ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து சாப்பிட சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். லிசா பொண்ணு பாரு, சூப்பராக எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்டிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துரு. சரியா? செஞ்சு எனக்கு வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டுரு. ஓகே? நீங்களுமே எத்தனை பேர் இந்த குழம்பு வச்சுருக்கிறீங்கிறத சொல்லுங்கள். பெரியவங்க எல்லாருமே வச்சுருப்பீங்க மேக்ஸிமம் இந்த குழம்புலாம். அவ்வளோதாங்க, நிறைய குழம்பு போட்டாச்சு. சேலத்து பக்கம்லாம் அந்த குழம்பு வைக்கிறதே கிடையாது. ஓகே, எல்லாமே போட்டுட்டேன். கொஞ்சம் கொதிக்கிட்டோம். உருண்டை பற்றியா உடையாமல் இருக்குது. இந்த குழம்பு இப்போ நைட்டு வச்சுட்டு காலையில் மத்தியானம் வைக்கிறோம் இல்லையா, இந்த குழம்பு நைட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். காலையில் வச்சு மத்தியானம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் நல்லா ஊறுனதுக்கப்புறம் சாப்பிடணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும். கடைசியாக இதுக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு இறக்கிடலாம். ஓகேங்களா? நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஓகே, குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, அவ்வளோதாங்க. சர்க்கரை போட்டு ஒரு உருண்டை கூட உடையில பாருங்களேன். அப்படியே இரும்பாட்டம் அப்படியே இல்லை. எங்கள் அம்மா என்ன சொன்ன, எலும்பாட்டம் கிடக்குது ஒரு உருண்டை அப்படிங்கிறாங்க. அது மாதிரி எலும்பாட்டம் கிடக்குது பாருங்க உருண்டை. இது எப்போ எடுத்து சாப்பிட்டாலும் அப்படியே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது கொஞ்சம் கொத்தமல்லி தலை மட்டும் தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். சரிங்களா? முடிஞ்சது வேலை. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து உருண்டை குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், தயிர், அவ்வளோதான் இன்றைக்கி. இப்போலாம் நிறையா செய்ய முடியறதில்ல. ஏன்னா நமக்கு சாரி வேலை இருக்குதுங்களா, அதனால் அதை பார்க்கவே டைம் சரியாக போயிடுது. ஏதாவது திலகா எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சானா டக்குன்னு வந்து தாளிச்சு விடுறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்குது. அதனால் நிறையா சமையல்லாம் செய்யறதில்ல. ஒரு குழம்பு ஒரு பொரியல் தான் செஞ்சிட்ருக்கேன். ஓகே, சரிங்க. இது முடிச்சுட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் வீடியோ எடுக்கிற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தை போய் பார்க்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு வந்து எங்கள் நெல்லிக்காய் செடியை காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? நெல்லிக்காய்லாம் வாங்கினீங்கள, அதெல்லாம் எப்படி அந்த நெல்லிக்காய் செடி இருக்குதுங்கிறதையும் காட்டுறேன். ஓகே? நம்ம வீட்டு நிலவுக்கால் இருக்குதுங்களா வாசல், இது வந்து கிழக்கு பார்த்த வாசல். அது நான் மூடியே தான் வச்சுருப்பேன். ஏன்னா 2 வாசல் எங்களுக்கு.
வீட்டு வடக்கு பக்கம் ஒன்று, கிழக்கு பக்கம் ஒன்று. அதில் வந்து இந்த தோரணம் மாட்டியிருக்கேங்க, நெல் தோரணம் மாட்டியிருக்கேன். அதில் பாருங்களேன், டெய்லிக்குமே கீழே வந்து இறஞ்சி கிடக்கும். நான் ஏதோ உதிர்ந்து போயிடுதுன்னு நினச்சேன். ஆனால் நான் ஃபோன் பேசிட்டே உட்காந்துருந்தேன் ஊஞ்சலில். அப்போ தான் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, அணில் வந்து இது மாதிரி வந்து மல்லாக்கா படுத்துக்கிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டு போகுது பாருங்களேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் எந்திரிச்சா அது ஓடி போயிடும்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அப்படியே ஜூம் பண்ணி அப்படியே வீடியோ எடுத்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் வாங்கி மாட்டுங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி அணில்ங்க, குருவிங்கெலாம் வந்து சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக மழை பெய்யுது பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் ஒரு இடி மின்னல் எதுவும் இல்லாமல் அப்படியே சோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்குது. பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இதில் வர ஈசல் வர பறக்குது. ஈசல் பறந்துச்சுனாக்கா மறுபடியும் மழை வரும்னு சொல்லுவாங்க. அழகா ஈசல் பறக்குது பாருங்களேன். மழை ஈரத்துனா ஒன்று ரெண்டு பறந்துட்டு இருக்குங்க. அந்த வானத்தை காட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அழகா இருக்கு. இன்னைக்கு வந்து நெல்லிக்காயை பறிக்க சொல்லியிருக்கேங்க. அதனால் போய் நெல்லிக்காயை போய் பறிச்சுட்டு வரலாம். வீட்டுக்கு பின்னாடி வந்து நெல்லிக்காய் வந்து நிறைய காய்ச்சிருக்கு. அது நாட்டு நெல்லிக்காய்ங்க, நம்ம பெரிய நெல்லிக்காய் தான், ஆனால் அதுவே நாட்டு நெல்லிக்காய். சரி, அதை போய் பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கேன். போய் பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நெல்லிக்காய் மரம் இது தான். வீட்டுக்கு பின்னாடி 2 மரம் வச்சுருக்கேன். காய் பாருங்களேன் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹைப்ரிட் மரம் கூட இவ்வளோ சடப்பாக பிடிக்கிறது கிடையாது. ஆனால் இந்த நாட்டு மரம் தாங்க இந்தளவுக்கு நல்லா சடப்பாக பிடிச்சிருது. அப்படியே சடப்பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்கு. நைட்டு நல்லா மழை பெஞ்சிச்சு இல்லைங்களா, மழை பெஞ்சதுக்கு அப்படி ஒரு கிளை வந்து ஒடிஞ்சிருச்சு. அப்படியே நடுகாண்ட ஒரு புருடு மாதிரி ஒரு பக்கம் இருந்துச்சு மரத்தில். அதோடு அப்படியே சரிஞ்சிருச்சு. நல்ல வேலை நாள் தான் வந்து நான் வந்து ஒரு மரத்தில் இருக்கிற காயெல்லாம் பறித்து சேல்ஸுக்கு கொடுத்தேன். அது எல்லாமே கொடுத்துட்டேன். அடுத்த நாள் வந்து அன்னைக்கு நைட்டே மழை வந்துச்சுங்க. அன்றைக்கி நைட்டே வந்த மழையில் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மரத்தில் இருக்கிற கிளை வந்து ஒடிஞ்சிருச்சு. ஏன்னா அன்றைக்கே எங்களால் 2 மரத்தில் இருக்கிற காயும் பறிக்க முடியல. அதனால தான் ஒரு மரத்தில் இருக்கிற காய் மட்டும் பறித்தோம். ஒரு மரத்து காய் இப்படி கிளை ஒடிஞ்சு வீணாக போயிடுச்சு. மீதி கொஞ்சம் காய்களும் இருக்குது. அது நான் ஒருத்தங்க ஒரு 5 கிலோ கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த மரத்தில் இருக்கிற காய்களை பறித்து கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு இருக்கோம். இன்னொன்று வர சொல்லணும், எங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் கொரியர் போட்டோம் நெல்லிக்காயை. நாங்கள் பழங்களை நெல்லிக்காய்ங்களாம் இந்த மாதிரி பொருட்களை கொரியர் போட்டதே கிடையாது. அதனால் நாங்கள் கவரில் போட்டு அப்படியே அமுச்சு வச்சிட்டோம். அது எப்படி போணுச்சோ தெரியல எங்களுக்கு. ஆனால் அடுத்த முறையெல்லாம் வந்து நல்லா பாக்ஸ் வாங்கிட்டு வந்து அதில் கொஞ்சம் பில்லு போட்டு அதில் நம்ம ப்ராப்பராக போட்டுடணும் அப்படின்னு நாங்கள் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நெல்லிக்காய் எப்படி வந்தாலும் இந்த ஒரு முறை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த முறையெல்லாம் வந்து நாங்கள் ப்ராப்பராக அதுக்கு தகுந்த பாக்ஸ் வாங்கி கரெக்டாக உங்களுக்கு சரியானபடி வந்து சேர்கிற மாதிரி அமுச்சு வைக்கிறோம். சரிங்களா? ஏன்னாக்கா இந்த பழங்கள் எல்லாமே மருந்தடிக்காத பழங்களாச்சுங்களா, அதனால் வந்து 1 நாள் 2 நாள் தாங்கிறதே கொஞ்சம் கஷ்டம். மருந்தடித்து இப்போ இருக்கிற காய்களாக இருந்தால் உங்களுக்கு 1 வாரத்துக்கு நம்ம கொரியரில் அமுச்சு விட்டாலும் ஒன்றுமே ஆகாது. அதனால தான் எனக்கு ஒரு சந்தேகம். நிச்சயமாக எது ஒன்று ஆகியிருந்தாலும் இந்த ஒரு முறை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த முறை வந்து கட்டாயமாக பாக்ஸ் போட்டு நீட்டாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். சரிங்களா? இந்த முறை 5 கிலோ கேட்டவங்களுக்கு நான் எப்படி அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அது மாதிரி அனுப்பிச்சி வச்சா எதுவும் ஆகாது அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் காய் பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரியே அனுப்பிச்சி வைக்கிறேன். சரிங்களா? ஒரு கூடை காய் மறுபடியும் கீழே விழுந்ததெல்லாம் பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தார். அதை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமா ஆளுக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டேன். கொண்டுட்டு போய் ஜூஸ் போட்டுக்குங்க, எல்லாம் நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற காய்களை எல்லாத்தையுமே கொடுத்து விட்டுட்டேன். அது எல்லாமே அந்த கிழங்கு தான். எங்கள் ஊர் பக்கம் மசூர் கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது வச்சேன் இல்லைங்களா, அந்த கிழங்கு தான் நல்லா விட்டையாக நிறையா வந்திருக்குது. சூப்பராக இருக்குது. இதுவும் அந்த நாட்டு நெல்லிக்காய் தாங்க. சிகப்பு நெல்லின்னு சொன்னாங்க. அதுவும் சிகப்பு நெல்லின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வச்சேன். ஆனால் சிகப்பு நெல்லின்னு சொல்லி வாங்கி வச்சா கடைசியாக இந்த நெல்லி தான் காய்ச்சிச்சு. நீங்கள் சிகப்பு நெல்லின்னு சொல்லி அப்போல்லாம் வாங்கிக்க, சும்மா நார்மலான நெல்லிக்காயை வாங்கி வைங்க.
அதுதான் நல்லா பெருங்காயாக வருது. அதுதான் நல்லா சேல்ஸுக்கு நல்லா இருக்குது. ஓன் யூஸ்க்கு வேணுன்னா வேணால் இந்த மாதிரி சிகப்பு நெல்லி வாங்கி வைங்க. சரிங்களா? ஓகே, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.